और पंकज भाई कौन है यार, ये कौन है? நம்பர் ஒன்ல பார்க்குற இந்த ஒரு பதிவு மைண்ட் ஜங்கி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. இதோடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ரெடிட் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு ஃபுட்டேஜ் ஒரு வீட்டினுடைய முன்பக்கத்தில் இருக்க அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த பதிவில் ஒரு நபர் இரவு நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்க வீட்டுக்கு வெளியிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருந்திருக்கு. ஸோ அவர் ரொம்பவே அரண்டு போனதுனால அவர் வீட்டுக்கு உள்ளார இருந்தே அவரோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறப்போ தான் அவங்க வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறப்போ அவருடைய கார் பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போயிருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஒரு உருவம் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 2ல் பார்க்குற இந்த ஒரு மர்மமான பதிவு லைக் வி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு பதிவில் ஒரு லேடி அவங்க வீட்டில் அவங்களோட பெட் அனிமலாக 2 டாகை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அது பெட் அனிமலாக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செக்யூரிட்டிக்காகவும் அந்த 2 டாக்ஸை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அப்படி யதார்த்தமாக ஈவினிங் டைமில் அந்த 2 டாகையும் அவங்க வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்போ தான் இந்த அமானுஷ்யமான காட்சி அந்த இடத்துல பதிவாக இருந்திருக்கு. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு ஃபுட்டேஜில் அந்த அமானுஷ்யமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா? அந்த ஒரு லேடி அந்த 2 டாகை கூட்டிகிட்டு அவங்க வெளியே இருக்க அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ தான் அந்த நாய் அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் இருக்கிறத டிடெக்ட் பண்ணி காட்டியிருந்திருக்கு. இந்த ஃபுட்டேஜை நல்லா க்ளோஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு ஒயிட் கலர் டாகு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை மோப்பம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வேகமாக ஓடி இருந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒயிட் கலரான ஒரு உருவம் திடீர்னு கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கு. அந்த டாக் விளையாடுறத அந்த லேடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ தான் இந்த மர்மமான விஷயமும் அந்த இடத்துல கேப்சர் ஆயிருந்திருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு தெரியாமலே அந்த ஒரு லேடி அவங்களுடைய சோசியல் மீடியாவில் போட்டதுக்கு அப்புறமா அது பயங்கரமாக வைரலாக இருந்திருக்கு. அது வைரல் ஆகிறது மட்டும் இல்லாத அந்த இடத்துல ஒரு உருவம் கிராஸ் ஆகி போனதை பற்றி அவங்க கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 3ல் பார்க்குற இந்த ஒரு பதிவு மே காபில்ஸ் அப்படிங்கிற ஒரு டிக்டாக் அக்கௌண்ட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமானுஷ்யமான பதிவு தான் இது.
இந்த ஒரு பதிவில் ஒரு லேடி இரவு நேரத்தில் அவங்க வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே ஏதோ சம்திங் ஸ்ட்ரேஞ்சான சத்தங்கள் கேட்டதுனால அவங்க ரொம்பவே பயந்து போய் தான் இருந்திருக்காங்க. அந்த லேடி தூங்கிக்கிட்டு இருக்கப்போ அவங்க வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது காத்தோட சத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை பெருசாக கண்டுக்காமையே இருந்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வீட்டுடைய மெயின் டோரை யாரோ தட்டுற மாதிரியான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ ரொம்பவே பயந்து போன அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே அங்கே நடக்கிற அந்த விஷயங்களை அவங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஒரு சத்தத்தை கேட்டு அவங்க ரொம்பவே பயந்து போனதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராததுனால அவங்க பெட்லேயே உட்காந்துக்கிட்டு அங்கே கேட்குற சத்தங்களை கொஞ்ச நேரம் லிசன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான சத்தங்களை கேட்டு அவங்க ரொம்ப மிரண்டு போயிருக்கிற அந்த ஒரு தருணத்தில் மணி என்ன, அதாவது டைம் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த ஒரு டைமில் கோஸ்டோடைய நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்குறதுக்கும் ரொம்பவே பயந்துருக்காங்க. அதனால் எப்படியாச்சும் நம்ம தூங்கிட்டோன்னா இந்த சத்தம்லாம் நமக்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ தூங்க ட்ரை பண்ணாலுமே அந்த சத்தம் இன்னும் லவுடாகி தான் கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த நாய்கள் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக குலைக்கிறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாத வெளியே கேட்குறது இன்னமும் ரொம்ப வினோதமான சத்தங்களாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. நம்பர் 4 பார்க்குற இந்த ஒரு பதிவு கிஸ்ஸா விபா அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. இதோடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியலை. ஒரு पंकज कौन है यार ये कौन है कौन है और तेरी भाई क्या चीज है वहाँ पे दोस्तों यहाँ पर ना कुछ अजीब सी चीज दिखी है यहाँ पे यार. இந்த ஒரு பதிவில் 2 பேர் சேர்ந்து ஒரு அபேண்டன் ஃபார்ம் ஹவுஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்படி போன உடனே அந்த இடத்தோட ஆரம்பத்திலேயே ஏதோ ஒரு உருவத்தை அந்த இடத்த பார்த்துருக்காங்க. பட் அதை பார்க்குறதுக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயம் மாதிரி தெரியலை. பட் அங்கே இருக்கிறது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு சடனாக அந்த ஒரு உருவத்தை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி இருந்திருக்காங்க. கைஸ், இந்த ஒரு ஃபுட்டேஜை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு பெண்ணுடைய உருவம் மாதிரி இருக்குது. பட் அதோடைய ஃபேஸ் கட் பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு டெரர்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் அங்கே உருவத்தை பார்க்குறப்போ ஒரு அமானுஷ்யமான உருவம் மாதிரி தெரியலை. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்பர் 5 பார்க்குற இந்த ஒரு பதிவு யூனிவர்சல் அருண் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த பதிவில் அருண் ப்ரோ அவர் டீமோட சேர்ந்து ஒரு அபேண்டன் பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போயிருந்திருக்காரு. அப்படி அந்த பில்டிங்குடைய ஆரம்பத்திலேயே அவங்கள மிரட்டக்கூடிய அந்த ஒரு பில்டிங் ரொம்பவே ஒரு பயங்கரமான தோற்றத்திலேயே இருந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் சவுண்ட் ஒருவித பதட்டத்தோடைய அந்த ஒரு பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப சடனாக அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்காத சமயத்தில் ஒரு கருப்பான உருவத்தை அந்த பில்டிங்குடைய மேல் பகுதியில் பார்த்துருக்காங்க. அந்த ஒரு கருப்பு உருவம் அந்த ஒரு வராண்டாவில் இருந்து அந்த பில்டிங்கில் இருக்க ஏதோ ஒரு ரூம்குள்ளே போகிறத அவங்க பார்த்துருக்காங்க. பட் அதை பார்த்த உடனே அவங்க 2 பேருமே அந்த இடத்துல மறந்து போகவும் செஞ்சுருக்காங்க. எதுக்கு சத்தம் போட்டுட்டே இருக்க? நேரம் வர முடியாதா? அருண் ப்ரோ அந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்த உடனே அவங்க பயந்து போயிருந்தாலும் மறுபடியும் அந்த பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப சடனாக அவங்க எதிர்பார்க்காத சமயத்தில்
ஒரு வினோதமான அழுகுரலும் அந்த இடத்துல கேட்டுட்டு இருந்திருக்கு. அந்த அழுகுரல் கேட்கறது ஒரு பெண்ணுடைய குரல் மாதிரியும் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல பயப்படாம அருண் ப்ரோ தொடர்ந்து அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த இடத்துல சடனாக ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேட்ட உடனே அந்த அழுகுரல் கேட்குற அந்த திசையை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய உருவம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கிறத அவங்க நல்லாவே அந்த இடத்துல கேப்சர் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த ஃபுட்டேஜை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய முடி அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு. இந்த ஒரு பதிவு பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க.